இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதில் வந்து பாதி முஸ்லீம்ஸ் தான் பர்தா அணிவிக்கிறாங்க, பாதி முஸ்லீம்ஸ் பர்தா அணிவிக்கிறது இல்லை. அப்போ வந்து பர்தா அணிவிக்காத முஸ்லீம்ஸ்க்கு வந்து அந்த பர்தா வந்து ஒடுக்கிறதா இல்லை அடிமையாக்குகிறதா? பர்தாங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான, ஆண்கள் என்ன உடை அணிகிறார்களோ அதையே அணிய வேண்டும். தலைக்கு மட்டும் ஒரு துண்டை போட்டுக்கொள்ளும். இப்போ நான் எப்படி அணிஞ்சிருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே மூடி இருக்கேன், கால் கிலோ வரைக்கும் போட்டிருக்கேன். இதே உடைய பெண்களும் அணிய வேண்டும், அவ்வளவுதானே. இதே உடையை பெண்களும் அணிந்தால் பர்தா. ஆக மேலே ஒரு தலைக்கு மட்டும் துண்டு போடுவோம். ஆண்கள் போட மாட்டார்கள், பெண்கள் போடுவார்கள். அப்போ ஆண்கள் மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள், பெண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். யார் அதிகம் மூட வேண்டும்? ஆனால் யார் மூட வேண்டுமோ அவர்கள் மூடுவதில்லை, ஆண்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப சமம் என்றால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடை அணிய வேண்டும் அல்லவா? எந்த ஆணாலும் வைத்த காட்டுறானா தோப்புல காட்டுறானா சொல்லுங்க? இல்லை. அது மட்டும் என்ன, ஆண்கள் காட்ட மாட்டார்களா, பெண்கள் காட்ட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? இது முதலாளித்துவ கலாச்சாரத்தினுடைய, போகப்பொருள் கலாச்சாரத்தினுடைய ஒரு உந்துதல் என்று சொல்வதை விட வேற என்ன சொல்வது? சமம் என்றால் இருவரும் ஒரே மாதிரி உடை அணியுங்கள். ஆக இந்த உடை அணிவது அவர்கள் சொல்லியதை போல எந்த தடையும் இல்லை. ஆண்கள் இந்த உடை அணிஞ்சிட்டு எல்லா வேலையும் பார்க்கிறோம் இல்ல, நாங்கள் பர்தா தான். இப்ப முக்கால்வாசி பர்தா, ஆம்பளை முக்கால்வாசி பர்தாவில் இருக்கிறார். தொலைப்பாக அணிவதில்லை, லூசாகத்தான் அணிஞ்சிருக்கோம். டிரான்ஸ்பரண்டா வெளியில் தெரியும்படியாக அணிவதில்லை இல்லையா, இறுக்கமா இந்த கொஞ்சம் தடிமனான துணியை தான் அணிந்திருக்கிறோம். இதை தான் போடுங்கன்றோம் பெண்களுக்கு. பெண்கள் மட்டும் ஏன் திறக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்? நமக்கு புரியல. ஆக பெண்களை இவர்கள் கவர்ச்சி பொருளாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? ரசித்து பார்க்கான பொருள் என்று விரும்புகிறார்களா? அதற்கு தடை வைத்தால் இவர்களுக்கு கோபம் வருகிறதா? இந்த கேள்விதான் இதற்கு நாம் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஒரு செய்தி, இந்த உடையை அணிந்து கொண்டே எல்லா வகையான பணிகளையும் செய்யலாம். நமது நாட்டைச் சேர்ந்த ஒரு எம்பி வீரேந்திர குமார், மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட், அவர் ஈரானுக்கு போய்விட்டு வந்து ஒரு செய்தியை சொன்னார். அது மலையாள பத்திரிகையிலே வந்த செய்தி. Iranian women wear parda. Hundreds of women are seen in any picnic spot. When visited the headquarters of Iranian news agency IRNA, most of the staff who worked there were women. Women drive cars in Tehran. There is no trouble at all, except that one like sees in the New York, the Iranians will not let their women become symbols of sex. நாங்கள் அங்கே போயிருக்கிற போது எல்லா இடங்களிலும் பெண்களை பார்க்கும். பிக்னிக் ஸ்பாட்ல கூட பெண்கள் இருக்கிறார்கள். ஈரானிய செய்தி பத்திரிகை, ஈரானிய நியூஸ் ஏஜென்சிக்கு போகிற போது அதில் பாதி ஸ்டாஃப், அதில் உள்ள பாதி பேர் பெண்களாகத்தான் இருந்தார்கள். பெண்கள் தான் கார்களை ஓட்டுகிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் நியூயார்க்கில் ஒரு பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்ப்பதை போன்ற ஒரு நிலை அங்கே பார்க்க முடியாது. ஒரு செக்ஸ் சிம்பிளா பார்க்கறாங்கல்ல ஒரு மேல் நாட்டில், அந்த மாதிரி பார்க்க முடியாது. தவிர இந்த உடையை அணிந்து கொண்டு எல்லா வகையான வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பர்தா என்ற உடை எந்த ஒரு பணி செய்வதற்கும் அது ஒரு தடையாக இல்லை.